கரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மையப்பகுதியாக இருக்கக்கூடியது திருச்சி பகுதி தான். அந்த திருச்சி பகுதியில் எப்படியான ஒரு அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நம்ம உறவினர் தான். அதே போல் நேரு அவர்கள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களும் திருச்சி மாவட்டத்தில் 2 பேரும் அமைச்சர்கள் கூட வச்சு கொண்டு அரசியல் செய்கிறார்கள். இந்த இருவரால் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு மிகப்பெரிய திருச்சி ஒரு மாற்றம் ஏற்பட்டு திருச்சி மாநகராட்சி பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கா அப்படின்னா இன்னும் சொல்கிறபடியாக இல்லை. இப்போ திருச்சி மாவட்டத்தில் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை மட்டும் அந்த ரவுண்டான அந்த பகுதியை மட்டும் பார்த்திங்கன்னா, எப்பா திருச்சி பிரம்மாண்டமாக இருக்குப்பா அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஆனால் அதை தாண்டி நீங்கள் உள்ளே வந்துட்டு அடுத்து அந்த மேம்பாலத்தில் ஏறி செக் போஸ்ட்டு இந்த பக்கம் போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் டம்மு குண்டு குழி கரடு சாலை, பிட்டு சாலை, பிட்டு போட்டு துட்டு பார்க்கிற மாநகராட்சி, இப்படி பல சம்பவம் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மிகவும் நெருக்கமாக இருந்து கொண்டு 2% கமிஷன் பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய அளவுக்கு மோசமான அரசியலை அதிமுகவினர் செய்கிறார்கள். இதை நம்ம சொன்னோம்னா எடப்பாடி பழனிசாமி ஆள் மேலே விட்டு நமக்கு வக்கீல் நோட்டீஸ் விட்றீங்க. 10ஓட 11 அத்தோட இதுவும் ஒன்று. 6-7 கொலைகள் செய்து கொண்டே நீங்கள் அதிமுகவை நிர்வகிக்கிற பொழுது நாம் எந்த ஒரு பற்றற்ற நிலைமையில் இருக்கக்கூடிய நமக்கு அனுப்பி என்ன, செத்தாருக்கு நாமளதும் நாம் செத்தால் பிறர் அல்வாள், இதுதான் வாழ்க்கை முறை. எத்தனை முறை வேணாலும் நீ ஏற்று, செத்தவன் மேலே ரயில் ஏற்றி என்ன பிரயோஜனம்? நான் என்ன பெரிய தொழிலதிபரா என் மேலே பழி வாங்கி எதுவும் பண்ணுறதுக்கு? ஒன்றும் கிடையாது. ஆனால் முருங்கைக்கீரை ரேஷன் அரிசி அப்படி பேச நினைக்கிறாள். நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் 2% கமிஷன் பெற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் கேட்கறதில்ல. அவங்க பேரை சொன்னோம்னா தான் உடனே அங்கே சொல்லி இங்கே சொல்லி இது பண்ணுறீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த ரெங்கராஜ் பாலாண்டார்ட்ட நீங்கள் இந்த பயமுறுத்தி மீன் பிடிக்கலான்னு நினைக்கிற காரியம் ஒரு அன்புக்குத்தான் நம்ம அடி பண்ணிவோம். ரெங்கராஜ் பாலண்டார்னாவே தைரியமானவங்கன்னு அர்த்தம். சோழதிரையர் மற்ற எல்லா பட்டத்தில் உள்ளவங்களும் அப்படி தான். அதில் ஒவ்வொரு தமிழ்குடி சாதிக்கும் ஒரு பெருமை இருக்குது, அதை நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் இந்த திருச்சி மாவட்டத்திலேயே மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் என்ற ஒரு பதவியை இப்பயாவது சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு அரசியல் வாரிசு அரசியல் எல்லாமே கொண்டு வர்றீங்க. அது உலக அரசியல்லே அப்படித்தான் நடக்குது. ஏன் இப்போ திருவரங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார், இன்னும் மற்ற பொறுப்பாளர் இருக்காங்க திமுகவை சேர்ந்தவர்கள். அவருடைய மகனுக்கெல்லாம் அவங்களுடைய உடன்பிறப்புகளுக்கோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் பதவி கொடுத்தா என்ன? மெடிக்கல் முரளி என்கிறவருக்கு மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் பதவி கொடுத்துருக்கீங்க. அவர் ரெட்டியார் சமுதாயம் தான். அந்த சமுதாயத்தை நம்ம தவறாக சொல்லலை. ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்த தமிழ்குடி சாதியை சார்ந்த ஒருவருக்கு அந்த பதவி ஏன் கொடுக்கல? நீங்கள் சமயபுரத்தில் அறங்காவலர் குழு தலைவர் பதவி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, முக்குளத்தூருக்கு கொடுத்துருக்கீங்கன்னா, ஆமாம் சமயபுரத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ முத்திரையருக்கு ஒன்று கொடுங்க, திருவரங்கத்தில் ஒரு பொறுப்பு கொடுங்க, மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் பதவி ஒரு முத்திரையருக்கு கொடுங்க. தமிழ்குடி சாதியில் திருச்சியில் அதிகமாக வாழக்கூடிய மக்கள், மற்ற சாதிகளும் வாழ்கிறாங்க, நான் தவறாக சொல்லலை. உடனே திருவரங்க சட்டமன்ற தொகுதியாக இருக்கட்டும், மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியாக இருக்கட்டும், முசிறி சட்டமன்ற தொகுதியாக இருக்கும், இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளில் இப்போ திருவரங்க சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் பழனியாண்டி அவர்கள் 2026 சட்டமன்ற உறுப்பினராக அவர் தான் ஜெயிப்பார். மக்களுக்கான சேவைகளை அவர் செய்து தன்னால் இயன்ற அளவுக்கு எல்லா சேவைகளையும் செய்கிறார். அதுபோல் காடுவெட்டு தியாகராஜன் ஓரளவு இப்போ பரவாயில்ல, முன்னாடியை விட. என்ன, அவர் நேருவின் நிழலாக நேருவினுடைய இதாக இருந்தார். இப்போ அதெல்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் செயல்படணும்னு நினைக்கிறாரு. அப்படியே இருந்தாருன்னா அவருக்கு நல்லது, இல்லைனா 2026 களவாரி விட்டுருவாங்க. மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே அப்படி தான் ஒரு வலிமையான முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் களத்தில் இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சந்திரமோகன் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம், ஐயம்பாளையம் ரமேஷ் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம், ஆதாளி அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். அப்படியான ஒரு சூழல் இருந்தாலும் கூட திருச்சி மாவட்டத்தில் முத்திரையர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் பதவி ஏன் முத்திரையர்களுக்கு வழங்கவில்லை? நான் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவன் தான். ஆனாலும் கூட தமிழ்குடி சாதியை சார்ந்த முக்குளத்தூர் முத்திரையர் சமுதாயத்திற்கு நான் ஆதரவாக பேசுகிறேன். அந்த சமுதாயம் இல்லை, தேவேந்திர சமுதாயத்திலேருந்து, கோனார் சமுதாயத்திலேருந்து, வெள்ளாளர் சமுதாயத்திலேருந்து,
அனைத்து தமிழ்குடி சாதிகளுக்கும் நம்ம ஆதரவாக இருக்கிறோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. வேற ரெட்டியார் நாயுடு இவங்கெல்லாம் அரசியலில் இருக்கணுமா வேண்டாமா அதை நம்ம சொல்லக்கூடாது, இருக்கலாம். அந்தந்த பகுதியில் அவங்க என்ன சேவை செஞ்சுருக்காங்கங்கிறத பொறுத்து அவங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. சில மலையக தமிழர்கள் இங்கே வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காங்க, ஒன்றிய கவுன்சிலராக இருக்காங்க, சேர்மனாக கூட வந்திருக்காங்க. அது அவர் மக்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விதம். இங்கு பிரிவினை நம்ம பேசவில்லை. ஆனால் தமிழ்குடி சாதியை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள், முக்கியத்துவம் கொடுங்கள், முதலிடம் கொடுங்கள். புரிதல் உங்களுக்கு? முதலிடம் கொடுங்கள். அதனால தான் சொல்கிறேன், கடைசி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வருஷத்தில் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் பதவியை ஒரு முத்திரையருக்கு கொடுங்க. சமயபுரத்தில் சமயபுரத்தில் அறங்காவலர் குழு தலைவராக ஒரு முக்குளத்தூருக்கு, கல்லருக்கு, பிஎஸ்பி இளங்கோவனுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் அவர் இருக்கிற ஊருக்குள்ளே, நான் இருக்கிற இந்த வெங்கங்குடி ஊருக்குள்ளே முறையான தார் சாலை கிடையாது, முறையான சிமெண்ட் சாலை கிடையாது, முறையான தெருவிளக்கு கிடையாது, குண்டு குழி சாலைகள். கதிரவன் சட்டமன்ற உறுப்பினரிலிருந்து போடப்பட்ட 10 லட்ச ரூபாய் சிமெண்ட் சாலை மிகவும் குண்டும் குழியுமாக கேவலமாக இருக்கிறது. அப்போ இதை பற்றியெல்லாம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஆய்வு செய்யுங்கள். திருச்சி மாவட்டத்தில் 9 தொகுதியில் 2020 வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள். இப்போ அந்த வகையில் பார்க்குற பொழுது திருவரங்கம், முசிறி, மண்ணச்சநல்லூர், திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, இந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதி, திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி, அதே போல் கிழக்கு சட்டமன்ற தொகுதி, இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வெற்றி, திருவரங்கம் உட்பட ஒரு 6 தொகுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் எது அது கையை விட்டு போகும்னா மணப்பாறை கையை விட்டு போகும், லால்குடி வந்து சவுந்தரபாண்டியனுக்கு மீண்டும் கிடைக்கவில்லைன்னு சொன்னாலும் அந்த தொகுதி கையை விட்டு போகும். இப்படி பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்கிறது. நம்ம திருவரங்கம் தொகுதியிலேருந்து, திருச்சி கிழக்குலேருந்து, மேற்குலேருந்து, திருவரம்பூர்லேருந்து, மண்ணச்சநல்லூர்லேருந்து, இப்படி பல இதை நம்ம சொல்லிட்டோம். இதெல்லாம் வெற்றி பெற வேண்டிய தொகுதி. திமுக வெற்றி பெற வேண்டிய தொகுதி. திமுக வெற்றி பெற்றுவிடும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதி எது சாத்தியமாக இருக்குன்னா துறையூர், மணப்பாறை, இந்த 2 சட்டமன்ற தொகுதி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மீதி எல்லா தொகுதியும் காலவாரி விட்டுரும். ஏன்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 2% கமிஷன் வாங்கி கொண்டு மோசமான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் செய்கிறார்கள். இப்போ சரி, இப்படி ஒரு 2 தொகுதியை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை திமுகவுக்கு ஏன் வந்துச்சு? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர் இங்கேருந்து போய் இதில் போய் அழுகுறாரு, கதறாரு கரூரில். சரி, உங்களுடைய மனித நேயத்தை நம்ம பாராட்டுறோம். உங்கள் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய துவாக்குடியிலேருந்து பால் பண்ணை வரை கேட்டால் தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்லிடுவீங்க. அது எந்த நெடுஞ்சாலையாகவே இருக்கட்டுமுங்க. நீங்கள் கல்வித்துறை அமைச்சர் பால் பண்ணையிலேருந்து சட்டமன்ற தொகுதிக்கு போகிறீங்களா இல்லையா? திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் எந்த வழியாக போகிறீங்க? டிவிஎஸ் ரோட்டுலேருந்து அப்படியே குண்டூர் வழியாக அப்படி போயிட்டு மறுபடியும் வந்து கலைஞர் அறிவாலயம் ஆஃபீஸுக்கு வந்துட்டு அப்படியே போயிடுறீங்களா கல்வித்துறை அமைச்சர் அவர்களே? அப்போ பால் பண்ணையிலேருந்து துவாக்குடி வரை குண்டுங்குழியுமான சாலை இப்போ தான் பிட்டு சாலையாக போட்டுருக்காங்க. நம்ம இப்போ செய்தி லகரம் டிவியின் செய்தியுடைய எதிரொலியாக குண்டுங்குழி சாலையாக இருக்குது, மக்கள் ரொம்ப வேதனையில் இருக்காங்கன்னொன்னே அந்த தேசிய நெடுஞ்சாலை குண்டுங்குழியாக உள்ளதை பிட்டு ரோடாக போட்டுக்கிட்டுருக்காங்க. அது ஒன்று கான்ட்ராக்ட் விடணும், சுங்கச்சாவடி 14 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுங்கிறாங்க, வேறு ஆளுக்கு மாற்றணும், வசூலை கம்மி பண்ணணும், ஒரு வாகனத்துக்கு போடக்கூடிய இதை வந்து கம்மி பண்ணணும். ஆனால் அது கிடையாது, ஏகப்பட்ட வசூல் நடக்குது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதியில் திமுக திருவரம்பூர் தொகுதி மீண்டும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கைப்பற்றக்கூடிய ஒரு நிலைமை வறுமையானால் தொழிற்சங்க ஓட்டு, இஸ்லாமிய கிறிஸ்தவ ஓட்டு, சிறுபான்மையினர் ஓட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால திமுக தப்பிச்சுக்கிட்டு வருது. ஏதோ திமுகவில் தலைமையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொஞ்சம் அதிக லிங்கில் இருக்கார், கட்சியினுடைய தலைமை அவர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட தான் நாளைக்கு கட்சியே தலைமையே வரும். அதான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கட்சி இருந்தாலும் பாதி கட்டுப்பாடு மகேஷ் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வரும். அப்படிங்கிறதுனால ஏதோ கட்சி தலைமையில் லிங்கில் இருக்கார், இவர் தான் கட்சியாக இருக்காருங்கிறதுனால ஏதோ திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் வேண்டா வெறுப்புக்கு மீண்டும் அவரை சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு வரலாம். அதே நேரத்தில் 2026 திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய குமார் அவர்கள் கொஞ்சம் கடுமையாக இறங்கி கட்சிக்காரங்க ஒற்றுமையாக வேலை பார்த்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வீழ்த்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதுக்கு மறைமுகமாக நேரு ஆதரவாகவே இருப்பார் என்று சொல்லப்படுகிறது, சொல்லப்படவில்லை, இருக்கலாம், இருக்கிறது, வரும் ஆனால் வராதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் தான் திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதி 3வது முறையாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஹாட்ரிக் வெற்றி பெறுவாரா அப்படின்னா அதில் ஒரு சிறு கேள்விக்குறிகள் இருக்கிறது. ஏன்னா நம்ம திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் பல இடங்களில்
நம்ம அந்தந்த கிராம பகுதியில் நம்ம போய் பேட்டி எடுத்திருக்கோம். விரைவிலே தீபாவளி கழித்து அது சம்மந்தமாக நிச்சயம் அந்த செய்தியை வெளியிடுவோம். தீபாவளி எப்போ நம்ம போட்டோம்னா தீபாவளி சரவடியாக போயிடும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் வந்து தீபாவளி அப்புறம் கொண்டாட மாட்டார். கேட்டால் நாங்கள் பகுத்தறிவு சிந்தனை தீபாவளி கொண்டாட மாட்டோம், அதெல்லாம் உங்கள் உள் தீபாவளி எல்லாமே எங்களுக்கு தெரியும். தீபாவளிக்கு அப்புறம் தான் இருக்குது லகரம் டிவியோட சரவெடி. திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே எந்தெந்த கிராமத்தில் நீங்கள் உங்களுடைய மக்கள் பணிகளை சரிவர செய்யவில்லை, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களால் அவருடைய உதவியாளர்கள் எந்த அளவுக்கு மிக பெரும் கோடீஸ்வரர்கள் ஆகிவிட்டார்கள், தனியார் பள்ளிகள் வைத்திருக்கிறார்கள், பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார்கள், உங்களை வைத்து உங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு ஒழுங்காக செய்யாமல் பல கெட்ட பேரை ஏற்படுத்தியிருக்கிற உதவியாளர்கள், தன்னை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கக்கூடிய அருண் போன்றவர்கள் எல்லாம் ஒரு வகையறாதாங்க, எல்லாம் ஒரு ரத்தம் தாங்க. யாரும் மிரட்டினா யாருக்கும் எதுக்கும் பயப்பட போகிறதில்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட உதவியாளர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வீழ்த்தாமல் விட மாட்டார்கள். அதுக்குண்டான அத்தனை வேலைகளையும் மறைமுகமாக நேரு அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமியும் நேருவும் மிக நெருக்கம். அது என்னை போன்றவர்களுக்கு தெரியும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை காலி பண்ணணும், அரசியலை காலி பண்ணணும்னா நேரு அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த வகையில் கைகோர்த்து நிற்பார். அப்போ அந்த வகையில் இருக்கும்போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தன் தொகுதிக்குள்ளே எப்படியெல்லாம் செயல்படணும். திருவரங்கம் பழனியாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை பாருங்கள், நீங்கள் அமைச்சராக இருங்க, கட்சியை பாதி வேலையை நீங்கள் பார்க்குறத நிற்பாட்டு, அதுக்கெல்லாம் நிறைய ஆள் இருக்காங்க. நீங்கள் உங்கள் சட்டமன்ற தொகுதியில் உங்களுக்கு கெட்ட பெயரை, உங்களுக்கு அசிங்கத்தை, உங்களுக்கு களங்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற உதவியாளர்களை முதல்ல கவனிங்க. அவங்க எந்த அளவுக்கு சொத்து சேர்த்துருக்காங்க. உங்களையே நம்பி இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்கு நீங்கள் இதுவரை என்ன செஞ்சீங்க? விஜய் ஒரு படத்தில் கேட்பார், எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்கன்னு பக்கத்தில் உள்ளவங்க ஒன்றுமே இல்லை, அதே போல் தான் அவங்களுக்கு போய் சொல்லுவாங்க. அதுபோல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 2026 வெற்றி பெறுவது என்பது போன முறை அவர் 20 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காருன்னா அந்த தவிர 50 கோடி ரூபா செலவு பண்ணணும். குறைஞ்சபட்சம் 50 கோடி ரூபா செலவு பண்ணணும். திருவெரும்பூர் தொகுதியை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் 50 கோடி ரூபா செலவு பண்ணணும். அந்த 50 கோடி ரூபாய் இங்கே செலவே பண்ணாலும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான், மிஞ்சி போனால் 5000-10,000 ஓட்டுக்குள்ளே தான். ஏன் அப்படி நிலைமை வருதுன்னா, திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலர் குமார் அவர்கள் மிக வலிமையோட 2026 களத்தில் இறங்குவார். அப்படி களத்தில் இறங்குகிற பொழுது நீங்கள் 50 கோடிய பணத்தை வாரி இறைக்கிறீங்க, இறைச்சித்தான் ஆகணும், மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படி கொடுக்குற பொழுது உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சம்பாதிக்காத கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, இந்த ஆள் ஜெயிச்சாலும் ஒன்றும் செய்ய மாட்டார், கிட்டத்தட்ட அருண்னா எல்லாமே கையகப்படுத்திக்கிட்டு எல்லாம் சம்பாரிச்சிட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிடுவார், நமக்கு 10 பைசா தராது, இந்த காசில் எடுத்துக்கோமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு பல்காக எல்லாரும் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 50 கோடிங்கிறத தாண்டி குயிக்காக இந்த தொகுதிக்குள்ளே என்னென்ன செய்ய போகிறீங்கிறத நீங்கள் முன்னாடியே கொடுங்க. ரிங் ரோடு கொண்டு வரேன், அந்த ரோடு கொண்டு வரேன், சுரங்கப்பாதை கொண்டு வரேன், என்னென்னமோ அறிவிச்சிங்க 2016 காலகட்டங்களில், வாய்ப்பு இல்லாமல் வச்சு 2021 நீங்கள் ஜெயிச்சிங்க, அப்பவும் செய்யலை. திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்ததும் செய்யாததும் என்ன அப்படிங்கிறத இரு செய்திகளை, நீங்கள் நல்லது செஞ்சதையும் நம்ம மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம எடுத்து போட போகிறோம். என்ன செய்யலை, என்ன செய்ய வேண்டும், ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம செய்தியாக எடுத்து போட போகிறோம். அதே போல் திருச்சி மேற்கு தொகுதியில் கிட்டத்தட்ட முத்திரையர்கள் ஓட்டு 50,000 ஓட்டு இருக்கிறது. முத்திரையர்களுக்கு ஏதேனும் ஒரு சிறு இடையூறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் செய்தாரே ஆனால் நிச்சயமாக அந்த 50,000 ஓட்டு திமுகவுக்கு கிடையாது. அப்போ அதிமுகவில் வலிமையான வேட்பாளர் யாராவது நிற்பாங்களா? விஜயகுமார் போன்றவர்கள் நிற்பாங்களா? மணப்பாறைக்கு சீட்டு கட்டிருக்கிற அதிமுகவை சார்ந்த விஜயகுமார் என்பவர் திருச்சி மேற்கு தொகுதியில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறார். அப்போ அவர் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்னு சொல்கிறாங்க, இது என்னன்னு தெரியல. அப்படி ஒருவேளை விஜயகுமாருங்கிற ஒரு வலிமையாக திருச்சி மேற்கு தொகுதியில் நிற்கிற பொழுது வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கலாம். வலிமையாக இருக்கணும். நேரு திருச்சி மேற்கு தொகுதியில் ஒரு வலிமையான முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் போட்டியிடுகிற பொழுது அதை எப்படியா இருந்தாலும் மாற்றி விட்டு வேற யாருக்காவது சீட்டு கிடைக்கணும்னு தான் பார்ப்பார். அப்படி தான் 2016 முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவருக்கு சீட்டு கிடைக்கிற போது பத்மநாதன் என்கிற ஒரு டம்மி வேட்பாளர் நிறுத்துவதற்கு அதிமுகவில் உள்ள இவரோட கையால் வச்சு வேலை பார்த்து பத்மநாதன் என்ற ஒரு டம்மி வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்தார். அதிமுகவை சார்ந்தவர்கள் திருச்சி மேற்கு தொகுதியில் யார் போட்டிட்டங்கிறத நேரு முடிவு பண்ணுவார். அப்படி தான் இன்னைய வரலையும் அரசியல் நிலவரம் இருக்குது. அதனால் திருச்சியில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரான நேரு அவர்களும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சாத்தியமில்லை. 50 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் செலவு பண்ணி ஆகணும்.
அப்படியே செலவு பண்ணாலும் உங்களுடைய பணத்தை சம்பாதிக்க முடியாத திமுகவை சேர்ந்தவர்கள் அமுக்குவதற்கு தயாராக இருக்காங்க. அவங்க அமுக்கிறதுனால தவறே இல்லை. சம்பாதிக்காதவங்க 10 ரூபா எலெக்ஷனில் எடுத்துக்குங்க. அவங்க தோக்கிறதுனாலே ஜெயிக்கிறதுனாலே எங்கள் தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓட போகிறதில்ல. திருச்சி மாநகராட்சி ஒன்றும் கோயம்புத்தூர் போல் சேலம் போல் பெரிய அளவுக்கு டெவலப் ஆக போகிறதில்ல. ஏன்னா திருச்சி மாவட்டத்தை அதில் பாதாளத்தில் இருக்குது. எங்கேயாவது போங்க, திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அந்த அண்ணா சாலைக்கிட்ட கேவலமாக இருக்குது. குண்டும் குழியுமாக கரடு முரடான சாலையாக இருக்குது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சர், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், நாளைக்கே நீங்கள் அந்த வழியாக போய் நின்று அங்கே சுற்றி வர அங்கே நடந்து போங்க கொஞ்சம் தூரம். எவ்வளோ கேவலமாக இருக்குது ரோடு. எதையும் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. கலைஞர் பாலம்னு ஒரு பாலம் இருக்குது, கட்டப்பட்ட இருக்குது. திருச்சியில் 2 அமைச்சர்கள் பெரிய அளவுக்கு திருச்சியை கண்டுகொள்ளாமல் வெளி மாவட்ட அரசியலை செய்து, ஒரு பக்கம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நான் தான் இருக்கேன், நான் தான் கிங் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு வர்றாரு, மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் சொந்த தொகுதிக்குள்ளே கைவிட்டு விட்டார். அதே போல் நேர் அவர்கள் சொந்த தொகுதியை கைவிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அவர் திருச்சி தொகுதியில் ரோடு போடுறாங்க, கொஞ்சம் பறித்து போடுறதில்ல, அப்படியே மேலே போட்டு ரோலர் போட்டு அப்படியே உருட்டி விட்டுறது. அப்போ தவறான முறையில் மாநகராட்சியில் கான்ட்ராக்ட் நடத்தக்கூடியவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் பல கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்கிறார்கள். அந்த மக்களுடைய வரி பணத்தை சூறையாடி இருக்கிறார்கள். நெடுஞ்சாலைத்துறையிலே அப்படித்தான் திருச்சி மேற்கு தொகுதியில் போடப்பட்ட சாலைகள் அத்தனையும் குண்டும் குழியுமாக மோசமாக இருக்கிறது. தரமான சாலைகள் அமைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. முக்கியமாக திருச்சி பால் பண்ணையிலிருந்து துவாக்குடி வரை மின்விளக்குகளை குண்டும் குழியுமான சாலையாக இருக்குது. பிட்டு சாலை போட்டு துட்டு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தேசிய நெடுஞ்சாலையும் அந்த சுங்கச்சாவடி உடையாக ஆற்றிவிட்டு வரியை மிக மிக குறைவாக குறைக்க வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு கோரிக்கைகளை, மக்களுடைய கோரிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கன்னா எது, திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறவங்க சொல்ல சொன்னாங்க. இந்த மாதிரி செய்தியெல்லாம் போடுங்க. லகரன் டிவியில் ரங்கராஜ் பாலண்டார் தான் போடுவீங்க இந்த செய்தியை. திருச்சி மேற்கு தொகுதியில் நேரு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா செலவு பண்ணாதான் ஜெயிக்க முடியும். அதையும் சம்பாதிக்க முடியாத கட்சிக்காரவங்க அந்த கையில் எடுத்துக்கிறதுனால தவறு இல்லை அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது? திருச்சியில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் மனம் மாறி மக்களுக்காக செய்வார்களா, தனக்காக உழைத்தவர்களுக்கு செய்வார்களா 2 அமைச்சர்கள் அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை வெளியிட்டோம். திருச்சி 2026 9 தொகுதியில் 7 தொகுதி திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அந்த 7ங்கிறது 6ஆக கூட ஆகலாம். 6னா இது திருச்சி மேற்கு, திருவெரும்பூர், மண்ணச்சநல்லூர் இதெல்லாம் வீழ்த்தி விடக்கூடிய நிலைமையில அதிமுக வேலை பார்க்கணும்னா அவங்க கடுமையாக வேலை பார்க்கணும். அவங்களே ஏற்கனவே 2% கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது எது சாத்தியம்னு தெரியல. ஆனாலும் கூட திருச்சியில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் கவனத்திற்கு இந்த செய்தியை நம்ம பல்வேறு கோரிக்கைகளையும் நம்ம வைக்கிறோம், விமர்சனங்களையும் வைக்கிறோம், கோரிக்கையும் வைக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் 2026 அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை தாண்டி திமுகவே ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை என்கிற நினைப்புல தான் நாம் இருக்கோம். 2026 அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கிட்டத்தட்ட அது பாஜகவோட ஆட்சி தான். அதனால் திமுக ஆட்சியே இருந்துட்டு போகுதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் திருச்சியில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களால் திருச்சியில் பல தொகுதிகளை இழக்கக்கூடிய நிலைமை வரும். திருச்சியில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் கவனிப்பார்களா? திருச்சி தீபாவளிக்கு பிறகு திருவெரும்பூர் தொகுதியில் பல இடங்களில் பேட்டி எடுத்த சில பல்வேறு செய்திகளை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்ததும் செய்யாததும், செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும், அவரால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட உதவியாளர்களை என்னென்ன ஆபத்துகள் நடந்தது அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை நீங்கள் காண காத்திருங்கள். லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்களுடைய ஆதரவே எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.